வணக்கம் மக்களே, நான் தான் உங்களை மாடி தொட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் இருக்காங்களா, அவங்க வந்து கோச்சிக்கிட்டு மலை மேலே போயெல்லாம் நிற்கலை. கோச்சிக்கிட்டு கீழே மலை அடி வாரத்துக்கு கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நிற்பார். அப்போ இது யார் பண்ணது அப்படின்னு கேட்டால், இது முருகனோட ஒரு திருவிளையாடல் தான். இடும்பன் வந்து அவரோட விமோச்சனத்துக்காக அகத்தியர்கிட்ட வந்து 2 மலையை வாங்கிட்டு வருவார். அவர் போகிற பாதை வந்து வேற பாதை, அதாவது குற்றாலத்துலேருந்து கொண்டு வருவார். அங்கேருந்து கொண்டு வரவர் இந்த 2 மலை வந்து முருகனோட திருவிளையாடல் மூலயமா தான் இந்த மலை இங்கே அமைஞ்சது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இடும்பனுக்கு ஒரு மலையும் முருகனுக்கு ஒரு மலையும் இருக்குது. ரெண்டும் நேர்கோட்டில் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கயிறோ இல்லை கட்டையோ வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா சாதாரணமாக நின்றுக்கிட்டே ரோட்டில் நின்று ஒரு சின்ன கட்டையை வச்சு ஒரு கண்ணை மூடிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே அளவில் தாங்க இருக்கும். அதே மாதிரி யாரும் வந்து முருகனை பார்க்குறதுக்கு நேராக வந்து மலைக்கு தான் போகிறீங்க, அப்படி போகக்கூடாது. கீழே ஃபஸ்ட்டு இடும்பன், அதுக்கடுத்து கீழே முருகன், அப்புறம் மேலே முருகன். நன்றி, வணக்கம்.